தான பிறக்க போற போடுங்க ஒரு கொலவே பொன்னான இரு கொலவே முதலாவே கலசத்தேல காளியம்மா பிறந்தாளே ஓடியா ரெண்டாவே கலசத்தேல வடக்குத்தேய பிறந்தாளே மூன்றாவே கலசத்தேல ஓடியாத்தா முப்போடாதி பிறந்தாளே நாலாவே கலசத்தேல நாச்சியாரு பிறந்தாளே ஐந்தாவே கலசத்தேல அழகு நாச்சி பிறந்தாளே ஆறாவே கலசத்தேல ஈஸ்வரிய பிறந்தாளே ஏழாவே கலசத்தேல சந்தனா மாறி பிறந்தாளே எட்டாவே கலசத்தேல அட்டகாளி பிறந்தாளே அட்டைகாளி எட்டு பேரும் ஆங்கார கோபத்தோடு அப்படியே பிறந்தாளே ஆமாத்தா ஈரப்பல்ல விரிசடையா விரிந்ததோரு தலைமுடியா கோரவாய கோரப்பல்லா உச்சுமகாளி சந்தன மாறி வந்துட்டாள காளியம்மா சந்தன மாறியா அங்கார கோபத்தோடு அருளாடி வாராள உச்சுமகாளி வடக்குத்தியா சந்தன மாறி கூடாது மாரியம்மா காளியம்மா ஈராத்து காரியவா இருக்கம் கூடி மாரியம்மா மாரியம்மா காளியம்மா அழகு உள்ள பேச்சியம்மா அட்டகாளி எட்டு பேரும் உச்சியில பிறந்தவளே உச்சுமகாளி சந்தன மாறி காளியம்மா மாரியம்மா அட்ட உள்ள அட்டகாளி வாராள அத்த வேப்பங்குல கையிலெடுப்பா வீதி வேலை ஆடி வாரா கப்பரே கையிலெடுப்பா அட்டகாளி எட்டு பேரும் அருளாடி வாராளே ஓடிவா நீ ஆடிவா அம்பியே காளியம்மா வேப்பிலையில் குடியிருப்பா வித்தைகளை யார் அறிவா சூலத்தேல குடியிருப்பா சுயரூப யார் அறிவா காளியம்மா சந்திரமாரே அட்டகாளி எட்டு பேரா ஆதாளி போடுவாளா அழகு உள்ள மாரியம்மா சந்தேன மாரியம்மா உச்சேனி மகாளி அங்கார கோபத்தோட ஆதாளி போட்டுவாரா அங்கார கோபத்தோடு அலறிக்கொண்டு வாராள காளியம்மா மாரியம்மா சந்தேன மாரியோடு வடக்குத்தியா வாராள முப்புடாரி வாராள முத்தாரம்மா வாராள சந்திரமாரி வாராள காளியம்மா வாராள அங்கார கோபத்தோடு ஆதாளி ஓட்டு வரா வீரப்பல்ல விரிசடையா விரித்தாடோ தலைமுடியா கோரவாய கோரப்பல்லா கோலக்காரி வாராள முட்டை போல மொழியழகா முகத்தினோட திருவழகா காளியம்மா மாரியம்மா சந்தேன மாரியம்மா உச்சியனி மகாளி முப்பூடாரி முத்தாரம்மா முப்பூடாரி ஈராத்து காரியோடு இருக்கக்கூடிய மாரியம்மா அவ பூச்சட்டிய கையிலெடுப்பா தீச்சட்டிய தூக்குவாளா பூச்சட்டிய தீச்சட்டியா தீச்சட்டிய பூச்சட்டியா ஐயாவான கருப்பசாமி தெற்பையில பிறந்த புள்ள செல்ல பிள்ளை அவகருப்பா கருப்பா வாகருப்பா ஐயாவான கருப்பசாமி விச்சருவா ஒரு கையில வல்லையம்மா ஒரு கையில வண்டிக்கார வைரவா வண்டிக்கார வைரவா வாராரே கற்பனோடு கருப்பசாமி வாராரே ஐயாவான வைரவனா வைரவா வைரவா
ஓடிவா ஓடிவா வைரவனு வாராரே கருப்பசாமி வாராரே ஏ சந்திரமாரி வாராளே காளியம்மா வாராளே மாரியம்மா வாராளே ஏ வண்டிக்கார வைரவா ஓடிவா ஓடிவா ஏ கருப்பசாமி வாராரே ஆதாளி போடுவாரா ஏ வண்டிக்கார வைரவனா ஏ இராத்து காரியோடு வைரவனு வாராரே ஆங்கார கோவத்தோடு அருளாடி வாராரே ஐயவன வைரவனா கருப்பசாமி வாராரே மாரியம்மா காளியம்மா அட்டகாளி 8 பேரா கார வைரவா ஏ ஐயவன கருப்பசாமி வைரவனு வாராரே ஏ பூதப்பட தண்டியலா பூல் படைத்த பாக்கியமா ஆனை முக தண்டியலா அரங்கொடுத்த பாக்கியமா ஏ வண்டிக்கார வைரவனா ஆங்கார கோபத்தோட ஏ ஆதாளி போட்டு வர ஓடியா ஓடியா வாராரே வாராரே ஏ ஈராத்து காரியோடு ஏ இருக்க கூட மாறியோடு ஏ அம்பிகை மாரியம்மா ஏ வாராளே வாராளே கருப்பசாமி வாராரே ஏ முண்டசாமி வாராரே ஏ வண்டிக்கார வைரவா ஆதாளி போடுவாரா வண்டிக்கார வைரவனா ஏ கருப்பா வா கருப்பா ஏ கோட்டை வாசல் அவ கருப்பா நீ கோட்டைக்கெல்லாம் காவக்காரே கோவக்காரன் கருப்பசாமி ஆதாளி போட்டு வரா ஏ அட்டகாளி 8 பேரும் ஏ வைரவனு வாராரே ஏ வண்டிக்கார வைரவா ஏ வாராரே வாராரே ஆங்கார கோவத்தோடு அருளாடி வாரா வந்துட்டாரு வந்துட்டாரு வைரவனு வந்துட்டாரு அம்பிகை மாரியம்மா ஏ கருப்பசாமி வைரவனா ஏ ஈராத்து காரியோடு இருக்கங்கோடு மாரியோடு காளியம்மா வாராளே அப்ப சடையழகே 1000 கண்ணுடைய ஆமத்தா ஆதாளி போடுவாளா வீரப்பல் அவர் சடையா விரித்தாடும் தலைமுடியா ஓரவாயா கோரப்பல்லா கோலக்காரி வாராளே ஏ அப்ப சடையழகே 1000 கண்ணுடைய அகிலாண்ட ஈஸ்வரியோ இருக்கங்குடி மாரியம்மா ஏ அந்த ஆளி 8 பேரோ ஏ அந்த சம வேளையிலே ஆதாளி போடுதையா வீரப்பலா வில்லடையா விரிந்ததோரு தலைமுடியா ஏ கோரப்பல்லா கோலக்காரி காளியம்மா காளியம்மா அந்த ஆளி 8 பேரோ அருளாடி வாராளே வேப்பங்குள கையிலெடுப்பா ஏ அம்பிகைய காளியம்மா ஏ விதி விளையாடுவாளோ ஏ கப்பரைய கையிலெடுப்பா சந்திரமாரி அம்பிகை ஓடியா ஓடியா அம்மா மாரியம்மா ஏ சாலக்காரி சாம்பராணி வாசக்காரி அப்பு ஜடையழகி ஆயிரங்கண்ணுடைய ஏ ஐயவன வைரவனா அம்பிகைய மாரியம்மா ஏ அழுகு உள்ள காளியம்மா ஏ ஆதாளி போட்டு வர ஓடிவா ஓடிவா ஆடிவா நீ அம்பலத்துல ஆடிவா ஏ ஆதாளி போடுவாளா ஏ அழுகு உள்ள மாரியம்மா ஏ அட்டகாளி 8 பேரோ எங்கோ நிறைந்தவளே ஏ இலகமாக வந்தவளே ஏ குங்கும நிறத்தழகி கோபாலன் தங்கையவா அட்டகாளி 8 ஆங்கார கோபத்தோடு வாராரே ஓடுவாரா ஐயா ஓட கர்ப்பசாமி ஆபோடு வாராரே வாராரே காளியம்மா மாரியம்மா யாராத்தா அட்டகாளி 8 பேரும் வண்டிக்கார வைரவா ஏ பூதப்பட தண்டியலா ஏ வண்டிக்கார வைரவனா வைரவனா கூட்டி கேட்டு வாராள வாராள ஏ வாராளே வாராளே வண்டிக்கார வைரவனா சிங்கமுக தண்டியலா சிவன் கொடுத்த
கொடுத்த பாக்கியம்மா நானே முக தண்டியல வரம் கொடுத்த பாக்கியம்மா அவன வைரவரா சந்தேக மாரியோட ஏ உச்சியடி மகாளி ஏ அம்பிகைய மாரியம்மா ஏ அழகு உள்ள சந்திரமாரி ஏ அம்பிகைய வாராள ஏ காளியோட மாரியோட ஏ உச்சியடி மகாளி ஏ முப்புடாதி வாராள ஏ காளியம்மா வாராள ஏ வெந்திரமா மடக்குத்தியா ஏ அட்டகாளி 8 பேரும் ஏ அருளாடி வாராள ஓடிவா ஓடிவா நீ அம்பலத்துல ஆடிவா ஏ ஆதாளி போட்டு வர ஏ வண்டிக்கார வைரவா ஏ பூதப்பட தண்டியலா புல்படைத்த பாக்கியமாடு ஆனை முக தண்டியலா வரம் கொடுத்தா செடிமா வாராள வாராளே ஆங்கார கோபத்தோடு ஏ வண்டிக்கார வைரவனா ஏ கோட்டவாசல் அவகருப்பா ஏ ஐயாவன கருப்பசாமி ஏ கட்டி கருப்பழக நீ கார்மேக நிறுத்தழக உனக்கு பீச்சருவா ஒரு கையில ஏ காளியம்மா மாரியம்மா ஏ ஐயாவன கற்பனோடு ஐயாவன அவகருப்பா ஏ வண்டிக்கார வைரவா ஏ வாராரே கருப்பசாமி ஏ கோட்டவாசல் அவகருப்பா ஏ கோட்டைக்கெல்லாம் காவக்காரன் ஏ வண்டிக்கார வைரவனா ஏ கற்பனோட வாராரே ஏ வச்சருவா ஒரு கையில வல்லையம்மா ஒரு கையில ஆனப்பந்த ஒரு கையில ஏ அடுக்கு தடி மறுகையில பிச்சருவா ஒரு கையில ஏ வல்லையம்மா ஒரு கையில ஏ ஐயாவன கருப்பசாமி ஏ வண்டிக்கார வைரவனா ஏ கற்பனோட வாராரே மாரியம்மா காளியம்மா சந்தேன மாரியோடு ஈராத்து காரியவா இருக்கங்குடி மாரியம்மா ஏ காளியம்மா உச்சம காளி ஏ முப்புடாதி வாராளே ஏ சந்தேன மாரியத்தா நீ மாறி மாறி பிறந்தவளே மாரியம்மா வாராளே ஏ கருப்பா கருப்பா ஏ வண்டிக்கார வைரவனா நீ தூக்கி வைக்கும் ஆள்களுக்கு பூதளம் போ சல்லடமா மாறி வைக்கும் ஆள்களுக்கு மல்லியப்போ சல்லடையா சல்லடமங்குல்லாவா உனக்கு தாமரக்கா மணி அழகா 7 மணி வல்லையம்மா இடுப்பில் ஒரு சல்லடமா 5 மணி வல்லையம்மா அறையில் ஒரு சல்லடமா ஏ மாரியம்மா காளியம்மா இந்த வண்டிக்கார வைரவனா ஆதாளி போடுவாரா வேலையான வேலையப்பா உனக்கு விளையாட சமயமப்பா ஏ வண்டிக்கார வைரவா ஏ கருப்பா கருப்பா ஏ கோட்டைக்கெல்லாம் காவக்காரே ஏ கோட்டை கருப்பசாமி ஆங்கார ஓவத்தோடு கட்டி கருப்பழகே கார்மேக வைரவனா ஏ 21 தேவதையோ 61 பந்திகளோ ஆதாளி ஓடுவாரா வேலையானே உனக்கு வேலையப்பா வேலையப்பா விளையாடும் உனக்கு சமயமப்பா வேலைப்பா வேலைப்பா ஏ கருப்பா கருப்பா வண்டிக்கார வைரவனா பூதப்பட தண்டியலா புகழ் படைத்த பாக்கியம்மா ஆனை முகம் தண்டியலா தண்டியலா அறம் கொடுத்த பாக்கியம்மா தண்டியலா தண்டியலா ஏ வண்டிக்காரே வைரவனா காளியம்மா மாரியம்மா ஏ உச்சமகாளி ஏ முப்புடாரி தாரம்மா ஏ மாரியம்மா ஏ வடக்குத்தியா அட்டகாளி 7 பேரும் அருளாடி வாராளே 2 பேரும் நீ தூக்கி வைக்கும் அங்கால்களுக்கு துத்திப்போ சல்லடமா மாறி வைக்கும் ஆள்களுக்கு மல்லிகைப்போ சல்லடமா என் மகனே ஏ கருப்பா என் வண்டிக்காரே ஏ வைரவனா வைரவனா ஆதாளே போடுவாரோ வைரவரோ ஏ சாமநாடு சாமம் போல
சதிசாமோ இலையில காளி 8 பேரும் வந்துதானே பிறந்தாளே பிறந்ததோரே காரணத்தா விளையாடி அத்த வாராளே சல்லடமா நல்லையம்மா கரையில் ஓரே சல்லடமா உனக்கு குல்லாவா தாமரக்கா ஏ அம்பிகையே காளியம்மா கர்ப்பசாமி நவகரப்பா முப்பூடாதி சந்தனமாரி ஈராத்து காரியம்மா வைரவனா ஐயவானே நொண்டிகரப்பா கோட்டைக்கெல்லாம் நீ காவக்கார கோட்டை நல்ல கர்ப்பசாமி அப்படியே போடு வந்துட்டாரே ஐயாவான வைரவேனா அம்பிகை வைரனோடு கருப்பசாமி வாராரே வேளையான வேளையப்பா விளையாட சமயமப்பா அப்பா வைரவனா ஐயாவான கருப்பனோடு பல்ல விரிசடையா கருப்பனோடு வாராளே அம்பிகே காளியம்மா அட்டே காளி 8 பேரும் ஐயாவான கருப்பசாமி கோட்டைக்கெல்லாம் காவக்காரே வேட்டனாய சங்கேலியா வீர உள்ள கருப்பசாமி வைரவேண வாராரே ஆதாளி போடுவாரா ஐயாவான லவகருப்பா ஏகரே பவகருப்பா ஐயாவான கருப்பனோடு அம்பிகே காளியம்மா சாமநாடு சாமம் போல சதே சாம வேளையேல காளியம்மா இப்படியே பிறந்தவள வந்துட்டா காளியம்மா வந்துட்டாள ஏ தாயான வடக்குத்தியா அம்பிகே வடக்குத்தியா ஆங்கார கோவத்தோடு ஆதாளி போட்டு வாரா வேளையான வேளையம்மா ஓடியம்மா கருப்பசாமி அட்டே காளி 8 பேரும் நீர கையிலெடுப்பா பக்தர்களுக்கு வரம் கொடுப்பா நீ வாக்கு சொன்ன தப்பாதே எம்மா வரம் கொடுத்த பொய்யாதே ஏ ஐயாவான கருப்பசாமி ஏ அம்பிகே காளியம்மா வடக்குத்தியா 8 பேரும் ஆதாளி போடுவாளா உனக்கு வேளையான வேளையம்மா விளையாட சமயமம்மா உடுக்கு வந்து பிறந்ததம்மா ஏ உத்திராஜம் பூமியில உனக்கு பம்பை வந்து பிறந்ததம்மா ஏ பிறந்ததம்மா பங்கி வர மேடையே பிறந்ததம்மா ஆமாட்டா யாருமா அம்பி
அம்பிகே ஈஸ்வரியே ஏ தாயான ஈஸ்வரியா ஏ வடக்குத்தியா ஈஸ்வரி ஏ வாராள வாராள ஏ ஈஸ்வரியா வாராள வந்துட்டாத்தா நான் மறந்துட்டேன் அவளை ஏ ஈஸ்வரியா வாராள ஏ ஈஸ்வரி ஈஸ்வரி ஏ வாராள ஈஸ்வரியா ஏ சந்திரமாரி வாராள ஏ காளியம்மா வாராள ஏ ஈஸ்வரியா வாராள ஏ வடக்குத்தியா வாராள ஏ அட்டகாளி 8 பேரும் ஏ கருப்பசாமி வாராரு ஏ வண்டிக்கார வைரவனா ஐயவான கருப்பசாமி ஆதாளி ஓடு வர வேளையான வேளையப்பா விளையாட சமயமம்மா ஏ ஈஸ்வரியா வடக்குத்தியா ஏ அட்டகாளி 8 பேரும் ஏ கருப்பசாமி வாராள ஆமாட்டா ஐயவான கருப்பனோடு ஏ வண்டிக்கார வைரவனா என்னையா என்ன சாமி கருப்பன் தானே படிக்க எதுக்கு கையாடு எனக்கு தெரியல கருப்பன் படிச்சா இப்படிங்களா ஏ கருப்பா வா கருப்பா ஐயாவான கருப்பசாமி ஆதாளி ஓடுவாரா சாமநாடு சாமம் போல சதி சாம வேளையில ஏ வீச்சருவா ஒரு கையில உனக்கு வல்லையம்மா ஒல்லையில ஏ ஆன பாண்ட ஒரு கையில உனக்கு அடுக்கு தடி ஒரு கையில ஏ ஈஸ்வரியா பெத்தம்மாவே ஏ ஐயாவான கருப்பசாமி சல்லடமாங்குல்லாவா தாமரக்கா மணியழகா முன்புறத்து சுங்கலில முருகனோட அச்சரமா வலது போற சுங்கலில வண்ணனோட அச்சரமா வேட்டனாயன் ஜங்கிலியா வீர உள்ள கருப்பனுக்காய் ஆதாளி போடுவாரா ஐயாவான கருப்பசாமி வாராரே வாராரே சாமநாடு சாமம் போலே சதி சாம வேளையில ஏ ஈஸ்வரி ஈஸ்வரி அம்பிகை ஈஸ்வரி ஈஸ்வரியா வாழலவா ஏ கருப்பா வா கருப்பா ஏ காளியம்மா உச்சுமகாளி ஏ வடக்குத்தியா வாராள ஏ மாரியம்மா வாராள ஏ முப்புடாதி முத்தாரம்மா ஏ துர்க்கையம்மா வாராள ஏ வண்டிக்கார வைரவா இருமமல தன்னதில ஏ யமயத்தைய பிடித்தவரே வண்டிக்கார வைரவனா ஆதாளி போடுவாரா வேளையான வேளையப்பா விளையாட சமயமப்பா வண்டிக்கார வைரவனா ஆங்கார கோபத்தோடு ஏ கருப்பசாமி வாராரே 7 மணி வல்லையம்மா 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 7 பேர் ஒரு சல்லடமா 7 பேர் ஒரு சல்லடமா ஏ கருப்பா ஐந்து மணி வல்லையம்மா 5 மணி வல்லையம்மா வைரசாமி உனக்கு அறையில் ஒரு சல்லடமா அறையில் ஒரு சல்லடமா 5 மணி வல்லையம்மா ஏ அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் 8 பேரும் அருமையோட பிறந்தாளே அருமையோட பிறந்தாளே அடே போட் 8 பேரும் அட்டகோளி 8 பேர்களும் சரி ஆங்கார கோபத்தோட வந்து பிறந்திருக்கிறார் ஏடு. மாதிரி நமது அருமையா
அக்கா அவர்கள் மாரியம்மா, காளியம்மா, ஈஸ்வரி, பிச்சம்மாள் சொல்லக்கூடிய அனைத்து அம்மாவும் சேர்ந்து நமக்கு 101 லட்சம் மணி கொண்டு வந்து காளியம்மன் கதையை பாடிட்டு தருணத்தில் நமக்கு பரிசளித்திருக்கிறார்கள். வடக்குத்தியம்மா, முத்தாரம்மா, மாரியம்மா, காளியம்மா, உச்சினி மாகாளி, அட்டகாளி 8 பேர்களும் நமக்கு பரிசளித்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பம் கோத்திரம் எல்லாம் எந்த முகம் போனாலும் வாழ்க 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 பல்லாண்டே வாழ்க 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 ஏ மாரியம்மா அருளாலே அருளம்மா வாழ வேண்டும் ஈஸ்வரியாள் அருளாலே ஏ கைலை போல வாழ வேண்டும் மாரியம்மா அருளாலே அருளாலே மங்களமா வாழ வேண்டும் அருளாலே காளியம்மா, மாரியம்மா, ஈஸ்வரி, பிச்சம்மாள் அவர்கள் அனைவர்களும் இந்த அம்மையோட அருளாலை பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்கென்று ஆண்டவர் வேண்டுகிறேன் ஐயா. அப்படி இருக்கும் பொழுது அட்டகாளி 8 பேர் வந்து பிறந்தா, ஒட்டப்பள பிறந்தா நல்ல யோகம் பாங்க. அது உண்மைதானே. 8 ஆம்பளை பிறந்தா அப்ப ஆண்டி, 8 பொம்பளை பிறந்தா அவன் தான் கோடீஸ்வரன். அந்த காலம் 8 பொட்டப்புல, அந்த காலத்துல 8 பொட்டப்புல பிறந்த திண்டாட்டம் தான் ஆண்டி. அந்த காலம் இப்ப அப்படி கிடையாது. இப்ப 8 பொட்டப்புல யார் வீட்டுல அதிகமா இருக்கோ அவன் தான் பணக்காரன். அது உண்மைதான். 8 ஆம்பளை பிறந்தா அவன் தான் ஆண்டி. ஆம்பளை பிள்ளை பிறந்தா அவனுக்கு 10 லட்சம் 5 லட்சம் வீடு கட்டி கொடுக்கணும், கல்யாணம் முடிச்சு வைக்கணும். அது ஒரு செலவு. பொட்டப்புல பிறந்து வைங்க, 4 பிள்ளை இருந்தா 4 செல்ல வாங்கி கொடுத்தா 4 மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துருவாரு. செலவு மிச்சம். அதுவும் கரெக்ட் தான். அது மாதிரி இந்த அம்மை அட்டகாளி 8 பேர் விளையாடி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் யாரு கேக்குது? அதாவது அதுக்கு ஒரு கணிப்பு இருக்கு. அதுக்கு வந்து துண்டு பெஸ்ட். ஏன்னா புது துண்டா நம்ம எடுத்து வச்சுன்னு வச்சுக்கேன், மாப்பிள்ளை வரும்போது துண்டை போட்டு கூட்டு வரலாம். எப்படி துண்டு? அப்படி இருக்கின்ற பொழுது பார்த்தால் என்ன கலர் துண்டு அது. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் பார்த்தால் மாரியம்மா, காளியம்மா, ஈஸ்வரி, அதாவது வடக்குத்தியா, உச்சினி மாகாளி, சந்தனமாரி, அட்டகாளி 8 பேர்களும் சின்னஞ்சிறு வீடு கட்டி விளையாடி இருக்காளே நாகலோக பட்டணத்தில், நாகலோக பட்டணத்தில் விளையாடி இருக்காளே. இருக்காளே இருக்காளே விளையாடி இருக்காளே ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆண்டவனார் பகவானோ ஈரேழு உலகமெல்லாம் படியேழந்து வாராய். பார்வதி ஏன் மௌனமாக இருக்கின்ற? சும்மாதான் இருக்கேன், சும்மாதான் இருக்கேன். சும்மாதான் இருக்கியாடி? உடனே நீண்ட காலம் அடக்குனா அவுந்த கொந்தல அள்ளி முடிஞ்சா கவுந்தல ஏறிட்டு பார்த்தா சாமி வருக, சாமி வருக என்று தலைவனையை வரவழைத்து சுவாமி பார உலகமெல்லாம் படியெழுக்க போறீங்களே சுவாமி. நம்ம வாடிக்கையாளர் வந்தாச்சு. அது வாடிக்கையாளர். ஆமா காளியம்மா, சரியம்மா சரியம்மா. ஏ தாய் பத்திரகாளி, யாத்தா பத்திரகாளி அம்மா. பத்திரகாளி வந்து பிறந்திருக்கிறா இல்லையா, அதனால பத்திரகாளியுடைய அருளாலை பத்திரகாளி கோமரத்தாடி. பொறுமையா வாத்தா உனக்கு இன்னைக்கு குடி அழைப்பு தான். டயம் ஆகுதா? யாருக்கு? உனக்கா அம்மாளுக்கா? அம்மா எப்பவும் இங்கதான் இருப்பா, உனக்கு தான் ஆகுதுன்னா வீட்டுக்கு போ. அம்மாளுக்கு ஒரு டைம் நேரம் உண்டுமா? அதான் எங்க அம்மா பத்திரகாளி இருக்காளே, அம்மா பேரு பத்திரகாளி. பல ரூபாய் எடுக்கிறவா. ஏன் அவளுக்கு பத்திரகாளி பேர் வந்துன்னு கேள. எதுக்குமா பத்திரகாளி ஏன் பேர் வந்துன்னு கேள அவளை. ஏன்னா அவ வந்து பத்திரகாளி சொருபம் எடுத்து அட்டகாளி 8 பேர் சொருபம் எடுத்து மகனை வதமுடித்தா பார்த்தா இல்லையா, அதனாலதான் அவளுக்கு பத்திரகாளி என்று பேர் வந்தது. அப்பேற்பட்ட பத்திரகாளியனுடைய கதையை பாடு தருணத்தில் நமக்கு 51
வருஷமனை கொண்டு வந்து நமது அம்மா காளியம்மா பத்திரகாளி அம்மா அவர்கள் கோமரத்தாடி அவர்கள் நமக்கு பரிசளித்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பம் கோத்திரமெல்லாம் பத்திரகாளியுட அருளாலே அருளாலே ஏ பல்லாண்டே வாழ வேண்டும் ஏ அருளாலே ஏ எந்த முகம் போனாலோ போனாலோ உங்கள் தங்க முகமாக வாழ வேண்டும் வேண்டுகிறேன் ஐயா. அப்படி இருக்கும் பொழுது பார்த்தாள் பார்வதி, பகவானே பகவானே பரம்பொருளே, பாரு உலகமெல்லாம் மடியெழுக்க போறீங்களே, பாரு உலகத்துல என்ன விட அழகுடைய பெண்களை பார்த்தது உண்டான்னு கேட்டா. இது நம்ம நாளைக்கு வர சண்டை இன்னைக்கு இழுக்கிறேன். கேட்டது கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பார்த்தது உண்டா இல்லையா? பார்த்தது கிடையாது பார்வதி. இல்லையா? பார்வதி அழக போல பாரு உலகில் யாருமே இல்ல. ஆமாப்பா, அழக மாதிரி உலகத்துல பார்த்ததே இல்ல. ஈஸ்வரி அழக போல ஈரல் உலகத்துல பார்த்ததே இல்ல. இல்ல இல்ல. வாய பாத்தியோ? வாய் காது வரைக்கும் இருக்கு. ஆமா ஆமா. இது ஒரு அழகா உனக்கு? சின்ன பிள்ளையிலே அப்படிதாங்க இருக்கு. வாய் கிடுக்கிட்டு ஆடுது. பின்னையும் அழகுன்னு மெச்சுக்கிடுத. நரம்பு தள்ளிச்சியோ நம்ம. நான் தெய்வ பிறவிமா. தெய்வ பிறவியா? ஆமா. பார்வதி உலகத்துல ஒன்ன விட அழகு இந்த இவட்ட போய் அழகுன்னு சொன்ன சண்டைக்கு வருவா. அதனால இவட்ட வந்து நம்ம என்ன சொல்லணும்? ஒன்ன விட அழகுடைய பெண்கள் யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட வேண்டியதுதான். பார்வதி உன்னை விட அழகு இந்த உலகத்துல யாருமே இல்ல அப்படின்னு சொன்னாரு. சரின்னுட்டா. சொன்ன உடனே அவளை கலகலன்னு சிரிப்பு பாத்தியோ? நம்ம புருஷன் அவனை பத்தி இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கதவட சிரிக்க நாரதன் வர்ற பகவான் விவரத்தை சொல்ல பகவான் போய் பார்வதி கிட்ட கேட்க நாரதன் ஓடி வந்தாரு. அம்மா பாட்டி உங்களுக்கு இருமடங்கு அம்பிகைய பத்திரகாளி அழகோடு இருக்காளே அழகோடு இருக்காளே அழகு உள்ள பத்திரகாளி மாரியம்மா அழகு உள்ள ஈஸ்வரியா அட்டகாளி 8 பேரும் அவர்களோட அழகை போல அவனியில யாரும் இல்லை. ஈஸ்வரி அழகை போல உலகத்தில யாரும் இல்லை. பத்திரகாளி அழக போல பத்திரகாளி பார் உலகில யாரும் இல்லை. அட்டகாளி 8 பேர் ரொம்ப அழகா இருக்கிறா. நல்ல அழகு. பத்திரகாளி அழகா இருக்கிறா, சந்திரமாரி அழகா இருக்கிறா, மாரியம்மா அழகா இருக்கிறா, ஈஸ்வரி அழகா இருக்கிறா, சரி வடக்குத்தி அழகா இருக்கிறா. ஆமா அட்டகாளி 8 பேருமே அழகுதான். நல்ல அழகா இருக்கிறா. ஆமா எல்லாரும் மூத்த வரகாளே காளி பத்திரகாளி அவ உங்களை விட அழகா இருக்கிறா. பல மடங்கு அழகா இருக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே பாரு கோவம் வந்து விட்டது. வருமில்ல? ஏ நாரதா என்ன இந்த அவ அழகா இருக்கா இவ அழகா இருக்கா என்ன சொல்லவே வேண்டாம். அப்புறம் உன்கிட்ட ஏதாவது நான் கேட்டேனா? இல்ல. அப்புறம் எதுக்கு அவ அழகா இருக்கா இவ அழகா இருக்கா? இல்ல அழகா பார்த்து சொல்றேன். அவ அழகா இருந்தா அவளுக்கு நல்லது, நான் அழகா இருந்தா எனக்கு நல்லது. நீங்க சிரிச்சீங்களா? அந்த வேலை முடிஞ்சு விட்டு முதல்ல இடத்த காலி பண்ணு. போயிட்டு வரேன் நாரதனை அனுப்பி விட்டு நீ நாராயணனை கூப்பிடு இல்லைன்னா சுப்பிரமணிய கூப்பிடு நாராயணம் என்று நாரதனை அனுப்பிவிட்டு ஆதி சத்தியான பார்வதி வேண்டாதுக்கு பிள்ளை பெத்து காண்டாமிருகன் பேர் விட்டாளாம். வேற என்ன செய்ய? வேண்டாதுக்கு பிள்ளை பெத்து காண்டாமிருகன் பேர் விட்டாங்க. அப்படிதான் பேர் விட முடியும். அதனால எம்மா பார்வதி இங்க என்கிட்ட பக்கத்துல 2 காண்டாமிருகம் இருக்கு. ஒண்ணு வலது பக்கத்துல ஒண்ணு இடது பக்கத்துல. அதனால எம்மா காளியம்மா ஏ பத்திரகாளி மாரியம்மா அட்டகாளி 8 பேரும் சத்தம் இல்லாம அழகா இருக்கிறாங்க. உலகத்துல நீங்க தான் அழகன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு நானும் சொன்னோன்னே பாரு கோவம் வந்து விட்டது. நேர எங்க ஓடியாரா? பகவான் இருக்க இடத்துக்கு ஓடியாந்தா. பகவானே பரம்பொருளை அப்பதான் பகவான் மடியில வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. நேர வந்தா சுவாமி என்கிட்ட என்ன சொன்னீங்க? உன்னை விட அழகு பண்ணி உலகத்துல யாரும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அப்ப என்னை விட அழகுடைய பெண்கள் உலகத்துல யாருமே இல்ல கிடையாது பார்வதி. சத்தியமா? சத்தியமா.
உண்மையா உண்மையாக நியாயமாக சத்தியமாக நியாயமா சொல்றதும் கிடையாது. பகவானே என்னை விட அழகு பத்திரகாளி இருக்காளாமே. பத்திரகாளியா? அம்மா பத்திரகாளி இருக்காளாம், சந்தனமாரி இருக்காளாம், ஈஸ்வரி இருக்காளாம், வடக்குத்தியா இருக்காளாம், 8 பேர் இருக்காளாமே. என்ன விட அழகா இருக்காளாமோ அவ. அவ எங்க இருக்காம்மா? என்னமே தெரியாத மாதிரி நடிக்கிறியே. எப்படிமா தெரியும் எனக்கு? பகவான் தெரியாது உங்களுக்கு? தெரியாதுமா. நாகராஜ் நாகக்கடி தெரியாது உங்களுக்கு? தெரியாது. அவங்க பெத்த மக்க தெரியாது? அது போயிருக்கேன், சின்னதோட பாத்துருக்கேன். உள்ள சின்னதுல தானே? சின்னதுல சின்னதுல அழகா தான் இருக்கும். அப்படியா? அவ அழகா இருக்கிறத பத்தி தப்பு இல்ல. அவ 8 வரி எனக்கு வேணும். உனக்கு வேணுமா? பகவாரே பரம்பொருளை பந்தடிக்க தோழி வேணும், பந்தடிக்க தோழி வேணும், எனக்கு பாடி வர பெண்கள் வேண்டும். பெண்கள் வேண்டும், பக்க வைத்த விளையாடு, எனக்கு பைங்கொடிகள் எனக்கு வேண்டும். ஓடியாடி விளையாடு, ஓடியாடி விளையாடு, எனக்கு தோழியர்கள் எனக்கு வேண்டும். பந்தடிக்க தோழி வேணும், பாடி வர பெண்கள் வேணும், அப்புறம் ஆடி பாடி விளையாட 6-7 பெண்கள் வேண்டும். சரி அம்மா பார்வதி, நீ கேக்குறதெல்லாம் தப்பு இல்ல. நாகராஜ் நாகக்கண்ணி பெத்த மக்களை கேக்கிய என்ன யாத்தா? வந்துட்டியாத்தா? வந்துட்டியாத்தா? ஈஸ்வரி சந்தனமாரி ஆத்தா வருவா, பத்திராளி ஆத்தா அங்க இருக்கா, சந்தனமாரி ஆத்தா அங்க இருக்கா. யாத்தா அத்தா அத்தா ஆமையா, மாலை போடுற மாதிரி எடுங்க, சால்வை போடுற மாதிரி எடுங்க. அங்க ஒரு சக்கரத்தை தூக்கிடுவாங்க கையில கொடுக்கறதுக்கு. அதான் ஏன் நம்ம விளம்பரம் தானே முக்கியம். அதனால எங்களை விளம்பரம் இல்லைன்னா சம்பளமே இல்லை. விளம்பரம்னு சம்பளம் இல்லை போங்க. ஐயோ ஐயோ, நீங்க எடுங்க. நம்மள மேல பெரிய வித்வான்லாம் சும்மா இருக்காங்க. நீ வரது என்ன செய்ய? ஆமா என்னையா, அது லைக் பண்ணிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உடனே பார்த்தால் அம்மையானவள் அதை வேளையில் இந்த அலங்கார பந்தலே சிங்கார மேடையில் நமக்கு அன்போடு பண்போடு வாசத்தோடும் ஸ்ரீ பத்திரகாளி அம்மன், சந்திரமாரி, உப்படாதி, ஈஸ்வரி, உச்சினி மாகாளி, மாரியம்மா, வடக்குத்தி அம்மா, காந்தாரி, கருமாரி, துர்க்கை அம்மா, அட்டகாளி 8 பேருடைய ஆலயத்தில் அம்மா கதையை பாடி, பத்திரகாளி அம்மன் கதையை பாடுகின்ற தருணத்தில் நமக்கு அழகான மாலை. சரி என்ன மாலை? என்ன மாலைம்மா? நல்ல மாலை, நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய மாலை. அவ்வந்தி செவ்வந்தி அடுக்கு ரோஜா வைத்த மாலையை கொண்டு வந்து நமக்கு அன்போடு அன்போடு வாசத்தோடும் நமக்கு பரிசளித்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பம் கோத்திரமெல்லாம் வம்சமெல்லாம் என்ற என்ற நாள் முதலும் நோயற்ற வாழும் குறையற்ற செல்வத்தோடு கையிலை போல வாழே அம்மா அருளாலே அருளாலே வல்லாண்டே வாழே எந்த முகம் போனாலோ அந்த முகம் ஆக வேண்டும். அவர்களோட குடும்பம் அல்ல போல வாழ வேண்டும். பல்லாண்டு பல்லாண்டு
பல கோடி வாழ்க வாழ்க என்று சொல்லி இந்த ஆண்டவனை வேண்டுகிறேன் ஐயா. அப்படி இருக்கும் பொழுது பத்திரகாளி அம்மா, காந்தாரி, கருமாரி, அட்டகாளி 8 பேரும் அவங்க எல்லாம் என்னால் தூக்கிட்டு வர முடியாது. நாகராஜ நாகன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்படிப்பட்டவன்? கொன்றுகவன் அவன் கோலையத்தை உலகத்தையே அழித்திடுவான். அம்மா பார்வதி, என்னங்க நாகராஜன் நாகக்கணி எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்படிப்பட்டவங்க? கோபம் கொண்டால் குவலயம் அழியும், சரி. படம் எடுத்தால் பார உலகமே அழியும். அவனுடைய பிள்ளைகளை என்னால எடுக்க இயலாது. சரி. அப்ப யாரு எடுத்துட்டு வருவா? உங்க அண்ணன் சொல்லுவேன். எங்க அண்ணனா? எங்க அண்ணன் பைத்தியக்காரன். ஆமா. எதுக்கு அடுத்தாலும் எங்க அண்ணன் சொல்லி இந்த காலத்துல அப்படிதான் எங்க அண்ணனை அழைச்சுதான் எங்க அண்ணன் வீட்டுக்காரி சண்டை போட்டு கோவத்துல போயிட்டான். அவங்க வீட்டுல 1008 பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது. பிரச்சனை இல்லை என்றாலும் கோவிலுக்கு அர்ச்சனையும் கிடையாது. இதை நான் தான் சொன்னேன். அதுல ஒரு கள்ளக்காப்பி அடிச்சிருக்கா பாரு. சொல்வாள் அம்மா. நம்ம என்னென்ன சொல்றோமோ அதெல்லாம் கள்ளக்காப்பி தான். அடிக்கணும் இல்ல, அதுல அடிச்சு அவ பெரிய ஆள் ஆயிட்டா. அதான் வில்லுப்பாட்டு. அதுதான் வில்லுப்பாட்டோ? ஆமா. அது சரி. அப்படி இருக்கும் பொழுது அதனால கோயில்ல எல்லாம் வந்து பிரச்சனையா இருக்கும்போது அர்ச்சனை வச்சுட்டோம்னு வச்சுக்கேன், பிரச்சனை தீர்ந்துரும். அதனால அம்மா பார்வதி, அந்த அட்டகாளி 8 வரை என்னால எடுக்க இயலாது. அண்ணன் கிட்ட சொல்லுன்னா பார்த்தால் ஆதிசக்தியான பார்வதி அண்ணன் கோபாலை கண்ணனை என்ன சொல்லி அழைக்கிறாள் தெரியுமா? மாயவா, என் மாயவா, மாயமாக வந்தவரே மாயவா, ஓடிவா ஆடிவா, காவலாக வந்தவரே மாயவா, அவசரே மொயங்கனே ஓடிவா, மாயவா மாயவா, அரோகரா அரோகரா அரோகரா, மாயவா. அண்ணா கோவாலை கண்ணா, கண்ணா கண்ணா, நீ எங்கண்ணா இருக்கிறேன்னா? அப்பதான் அண்ணன் படுத்து உறங்குதாரு திருப்பால் கடல் இல்ல. சரி. கவலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா உறக்க வரும், நல்லா தூக்கம் வரும். கவலை உலகத்துல 3 பேருக்கு உறக்கம் நல்லா வரும். யாருக்குமா? கவலை இல்லாதவனுக்கு உறக்கம். சரி. பணம் நிறைய வச்சிருக்கவனுக்கு உறக்கம். ஆமா. நல்ல தின்னவனுக்கு உறக்கம் வரதான். கவலை இல்லைன்னா உறக்கம் வரதானே செய்யும். கவலை இருக்கவனுக்கு 1008 பிரச்சனை, பணம் இல்லாதவனுக்கு பல பிரச்சனை, குடும்பமே இல்லாதவனுக்கு கோடி பிரச்சனை. அதனால நீ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை தான் கம்முன்னு இருக்கு. எனக்கு வடக்கூட்டுக்காரி பிரச்சனை தான் ஒரே பிரச்சனை இருக்கு. தாத்தா ஐசி இப்பதானே யா வருது. கூப்பிடு, சொல்லு தாத்தா. என்ன பிரச்சனை தாத்தா? எனக்கு வடக்கூட்டுக்காரி பிரச்சனை தான். வடகுதாயா? வடக்கூட்டுக்காரி என்னமோ தெரியல, மாடிட்டுல உட்கார்ந்துருக்காள, ஒரு பிரச்சனை பண்ணதால என்னமோ. அதனால எம்மா ஏதாயி அட்டகாளி 8 பேர் என்னில தாத்தானு கூப்பிட்டா நீ? இப்பதானோ? அப்போ நீ அவனுக்கு பேத்தியா நீ? அப்படி இருக்கும் பொழுது உடனே பார்த்தால அந்த பார்வதியானவள் அண்ணன் அழைத்தோன்னு அண்ணன் வேகமா வந்தாரு. அண்ணே கோபால கண்ணு வேகமா ஓடி வந்து ஒரு கூறுபாடு கிடையாது, ஒண்ணு கிடையாது. என்னமா நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், நம்ம வந்து லைட்டா ஒதுங்கிறது நல்லது. சரி சரியா? ஆமா. யார் எப்படி போனா நமக்கு என்ன? வேக என்ன தகரம் எல்லாம் போட்டிருக்கு. தகரம் போட்டிருக்கு என்ன? என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதோ? அது சரி. அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேயா தெரியும். ஆமா ஆமா. அத மாதிரி அம்மா ஏ பார்வதி என்ன உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டியானாரு. அண்ணன் ஓடி வந்தாரு. சரி. அம்மா ஏ தங்கச்சி என்ன ஒரு நாள் இல்லாத்திரனாளா அண்ணனை அழைத்தனை என்று கேட்ட நேரத்தில் ஆமா
பார்த்துட்டாளா பார்வதியா அண்ணா அண்ணா கோபாலா ஹரிராமா ஹரிராமா அருமத்தங்க வார்த்தைகள் பந்தடிக்க தோழி வேண்டும் பந்தடிக்க தோழி வேண்டும் எனக்கு பாடி வர பெண்கள் வேண்டும் அடிபடி விளையாடை 6-7 பெண்கள் வேண்டும் ஓடி அடி விளையாடை தோழியர்கள் எனக்கு வேண்டும் பார்வதி இதே ஜோலியா போச்சு உனக்கு சும்மா தின்னமா இருந்தமான்னு இல்லாம ஏன் இந்த பாடுபடுத்துது அண்ணா கோபாலக்கண்ணா அத்தாங்கிட்ட கேட்ட தோழி வேணும்னு கேட்டேன் முடியாதுன்னு சொல்லிட்டாரு நாகலோகப்பட்டது நாகராஜ் பெற்ற பிள்ளை 8 பேர் இருக்காங்க எல்லாத்துக்கும் மூத்த வார்காலே பத்திரகாளி அதை விட ஈஸ்வரி அதை விட மாறி வடக்குத்தியா சந்திரமாரி ஜடமாரி புதுமாரி அட்டகாளி 8 பேர் அழகா இருக்காளாம் அவ எனக்கு வேணும்னு சொல்லி பகவான் கேட்டா அவர் முடியாது சொல்லிட்டாரு நீங்க எடுத்துட்டு வர்றீங்களான்னா படகு வேணுமேனா ரெடியார் தான் இருக்குன்னா படகு கொடுத்தா பெரம்ப கொடுத்தா கையில எடுத்து பச்சைமால் உட்கார்ந்தாரு கிளம்பிட்டாரு நாகத்தாலி பெரம்பு எடுத்தாரு நல்ல நாராயணன் கிளம்பிட்டாரு ரெக்க கட்டி பிறந்த நேரம் எங்க வராரு அதே பிறந்து நாகலோகத்துக்கு வந்துட்டாரு அட்டகாளி 8 பேர் விளையாடி கொண்டு இருக்கிறார் அட்டகாளி 8 பேரோ அட்டகாளி 8 பேரோ காளியம்மா ஏ பத்திரகாளியம்மா ஈஸ்வரியா மாரியம்மா அட்டகாளி 8 பேரோ அட்டகாளி 8 பேரோ எங்க ஓடுவாளா மாரியம்மா காளியம்மா மாரியம்மா காளியம்மா அட்டகாளி 8 பேர் உட்கார்ந்துருக்கிறா எல்லாம் பத்திரகாளி உட்கார்ந்துருக்கிறா அப்ப பார்த்தாரு கோபாலக்கண்ணே 8 பேர் விளையாடி கொண்டிருந்த நம்மளாவது ஒரு கிளாஸ்ல வாழ்ந்திருக்கலாம் ஏமா 8 பேர் விளையாடி கொண்டிருந்தா அப்ப அந்த கையில 4 பேர் இந்த கையில 4 பேர் பிடிச்சாரு பிடிச்சி அம்மா பத்திரகாளி என்ன உடனே பத்திரகாளி பார்த்தா இவர் யாருன்னு தெரியலடி திடீர்னு வந்து கைய பிடிக்காரு என்ன திடீரா இல்ல திடீர்னு வந்து கைய பிடிக்காரு திடீர் ஊர்ல திடீர்னு ஒரு ஊர் இருக்கு ஆமா அது தக்க இருக்கு அது வந்து திடீர்னு கைய பிடிப்பாங்க அது பேர் திடீர் அதுதான் பேர் திடீர் அதனால இவர் யாருன்னே தெரியலடி அதனால இவர் வந்திலிருந்து புலம்பிட்டு இருக்காரு அதனால பச்சை நிறத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பத்திரகாளி காளியம்மா சந்திரமாரி ஈஸ்வரி என்ன கேக்குறா தெரியுமா ஊரு என்னையா பேரை சொல்லையா பேரை சொல்லையா வழியாக சொல்லையா தந்து வந்ததொரு என்னையா நகரம் சொல்லையா உங்க தாய் பேர் என்னையா அப்பன் பேர் சொல்லையா அப்பா பேர் சொல்லையா வெளியா வந்தது என்னையா அப்பா பேர் சொல்லையா பத்திரகாளி ஈஸ்வரி அட்டகாளி 8 பேர் ஓடியாந்தா நீங்க யாரியா உங்க ஊர் என்ன உங்க பேர் என்ன நான் தான் உங்க அண்ணன் கண்ணண்ணேமா ஓ கண்ணண்ணனா ஆமா எந்த கண்ணண்ணே கடைநல்லூர் கண்ணண்ணனா இல்ல 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 வைகுண்டம் கண்ணண்ணே வைகுண்டமா அச்சகுண்டமா இல்ல வைகுண்டம் தான் எனக்கு வைகுண்டம் நாராயணன்
ஆமா. ஓ எந்த குண்டமா இருந்தா எனக்கு என்ன? இங்க எதுக்கு வந்தீரு? இங்கயா உங்களெல்லாம் பார்த்து போலான்னு வந்தேம்மா. இதை பார்த்துட்டு போறதுக்கு நீர் என்ன சொந்தமா பந்தமா? இல்ல சொந்தம் இல்ல, சொந்தம் இல்லாத அண்ணன் தான், கூட பிறந்த அண்ணனுக்கு சமம். அண்ணனுக்கு சமம் இல்ல, அண்ணன் தான். அண்ணன் தானே? அண்ணன் சமம். உங்களுக்கு தான் கைலாசத்துக்கு அழைச்சி செல்வதற்கு வந்திருக்கேன். தாத்தானு கூட்டு தொலைச்சிடாத. நான் உங்களுக்கு எல்லாம் அண்ணன் வேணும். ஆமா ஆமா சரியா? அவங்க ஓ பெரியவரே, என்ன நீர் எங்க வந்து எனக்கு தெரியாது. நாங்க 8 பேர், அக்கா தங்கச்சி 8 பேரு. சரி. இவ பேரு பத்ரகாளி, அவ பேரு ஈஸ்வரி, அவ பேரு சந்திரமாரி, வடக்குத்தி அம்மா, மாரியம்மா, காளியம்மா, தங்கம்மா, உப்படாதி, முத்தாரம்மா, கடைசி பிறந்தவ கடைக்குட்டி, எல்லாத்துக்கும் சேர்த்து பிறந்தவ அட்டகாளி. அட்டகாளி அட்டகாளி. நாங்க 8 பேரு தங்கச்சி, அக்கா தங்கச்சி. அட்டகாளி வெடுவெடுன்னு இருக்காளே சின்னவா. என்னையா சின்ன பிள்ளை இளரத்தம்ல ஐயா வெடுவெடு தான் இருக்கும். ஆமா வெடுவெடுன்னு இருக்கத்தான் செய்யும். ஆமா ஐயா. அதாவது அட்டகாளி 8 பேர் உட்கார்ந்துருக்கே. வாங்க கைலாசம் போவோம். ஒத்தையிலே உட்கார்ந்து என்ன செய்ய போறோம்? கைலாசம் போ. கைலாசம் போனா எல்லா நிகழ்ச்சியும் நடக்கும். அப்படியா? ஆமா. அப்படி என்னெல்லாம் நடக்கும்? எல்லாம் நடக்கும். சரி. கைலாசம் கொண்டு வந்துட்டேன்னா கல்யாணம் நடக்கும், சாப்பாடு நடக்கும், ரம்பை ஊர்வசி எல்லாம் ஆடுவாங்க. அப்படியா? மேனகா தூக்கி போடுவா. என்னது? அவன் தலையில மிருதங்கத்தை. மிருதங்கத்தையா? ஆமா. கலைவாணி வந்து கீர்த்தனை வாசிப்பா. ஆமா கீர்த்தனை. வாய் வடக்க போவோம். என்னப்பா ஞங்கவா? இல்ல தரது நானே தந்தனம் பாடுவான்னு. அதானே திக்ரதம் 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 பட்டால. ஆமா ஆமா ஆமா. எங்கட போய் திரிக்கிட்டு இருக்கான் அவன். ஆமா திக்ரதம்னா திரிக்கிட்டு போய் சாஞ்சிரப்பான் போல. ஏ அப்பா அப்படி. ஆமா பெரிய சீகாளி பேரன் இல்ல, அதனால அப்பா திரிக்கிட்டு போய் சாஞ்சிரப்பான். சரி அந்த திருக்கா அதான் அப்படி இருக்க உடனே பார்த்தால அந்த அம்மையானவள் அந்த அட்டகாளி 8 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கா? என்னம்மா? அப்போ என் பெருமாள் தூக்கிட்டு கிளம்பிட்டாரு. படகுல தூக்கி வச்சா ரெக்க கட்டி பறந்து எங்க வருகிறா? எங்கம்மா? அட்டகாளி 8 பேரை எடுத்து கொண்டு வராரே. கைலாசம் வந்தார். அம்மா ஏ பார்வதி, நீ எந்த குழந்தைய தூக்கிட்டு வர சொன்னியோ அதே குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 5 வயது ஆகுறது அப்படின்னு 8 பிள்ளைய வச்சுட்டாரு. குழந்தைகளே பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைய விட்டுட்டு அவரு போயிட்டாரு. அவர் போன பின்ன என்னாச்சு? ஒன்னும் ஆவல. உடனே 8 பேர் ஓடியாண்டா வந்துட்டாள். ஐயா எப்படி இருக்கு? உடனே 8 பேர் ஓடியாந்தா. அவளை பார்த்தா இவளை பார்த்தா 8 பேர் உட்கார்ந்திருந்தா. உடனே ஓ இவதான் பத்திரகாளியோ, இவதான் ஈஸ்வரியோ, இவதான். உன் பேர் என்ன பேருமா? என் பேரா? என் பேர் முத்தாரம்மா. 3வது பிறந்தவ முத்தாரம்மா. உன் பேரு வடக்குத்தியா. 8 பேர் நல்லா தான் இருக்கிய, அழகா தான் இருக்கிய. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நாங்க பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு ஆனாலும் பிடிக்கல. என்னை விட அழகா இருக்கீங்களேன்னு போறாம இருக்குமில்லாமா அப்படின்னு மனசுல நினைக்கப்படாது. ஐயா ஐயா போறாம என்னையா போறாம என்ன? எத்தனை அழகு இருந்தாலும் எத்தனை அழகா இருந்தாலும் அழகே இல்லாட்டாலும் எல்லாரும் மண்ணுக்குள்ளதான் போறோம். அழகா இருக்கிற ஹைகிரவுண்டுக்கும் அழகு இல்லாதவன் குளத்துக்குமா போறோம். அது இல்ல. அதனால என் பிள்ளை அழகா இருந்தா 4 பேர் நம்மள பாப்பாங்க வைப்பாங்க. 4 அக்காமாரு பாப்பாங்க, 4 அண்ணமாரு பாப்பாங்க. இதான் வேற இல்ல. என்ன இருக்கு? இந்த பாரு உனக்கு சரி எனக்கு சரியா? அது இல்ல. அதனாலே பார்வதி இங்க வாணி. உடனே 8 பேர் வரிசை இருக்க வைத்தா. பார்வதி கண்ணாடி கையில் எடுத்தா. அவன் முகத்தையும் பார்க்கிறா, இவன் முகத்தையும் பார்க்கிறா. அதுல என்ன தெரியுது? என்ன தெரியும்? முகத்துல முகம் தான் தெரியும். அந்த பார்வதிக்கு இருமாடாங்க அழகோடு இருக்காளே, அழகோடு இருக்காளே அம்பிகைய பத்ரகாளி. சந்தேன மாரியம்மா அம்பிகைய ஈஸ்வரியா முக்குடாதி முத்தா
காளி 8 பேரும் அழகோடு இருக்காளே இவளுடைய அழகை போல இந்த உலகத்திலே யாரும் இல்லை. பார்வதி பார்த்தால் இவள் நம்மளை விட அழகாளையா இருக்கிறா. நல்லா இருக்காளா? இவளை நாமல் வைத்திருந்தோமானால் என்ன ஆகும்? யாருக்கு நம்ம அத்தான் புத்தி தெரியும். மங்கையை மடியில வைத்தார், கங்கையை தலையில வைத்தார். இவளை எங்க கொண்டு வைப்பாருன்னு தெரியல. அதனால இவ எங்க இருந்தா நம்ம தாலிக்கு ஆபத்து. தாலிக்கு பங்கம் வந்து சேர்ந்துடும். ஆமா, அதனால இவளை கொண்டு எங்கயாவது வச்சிட வேண்டியதான். ஏ அண்ணா. என்ன தங்கச்சி? கண்ணண்ணா. என்ன தங்கச்சி? ஏ கண்ண தாத்தா. தங்கச்சி அண்ணன்டா. ஆமாடா, கண்ணண்ணே கண்ணண்ணேன்னா என்னன்னு தங்கச்சி என்னன்னு ஓடியாந்தாரு. அண்ணா இந்த பிள்ளைய தூக்கிட்டு போங்க ஓடினா. எதுக்குன்னாரு. இவ என்ன விட அழகா இருக்கா, அதுக்கு என்னன்னாரு. அத பத்தி பிரச்சனை இல்ல, உங்க அத்தா முத்தி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். நல்லாவே தெரியும். கல்லுக்கு சேலை கட்டி விட்டாலும் நின்னு பார்க்கக்கூடிய ஆளு உங்க அத்தா. இந்த பிள்ளை கண்டா விடுவாரா? விட மாட்டாரு. அதனால இவ என்ன விட அழகா இருக்கிற, இப்பவுமே விட அழகா இருக்கா. பிராயத்துல என்ன அழகா இருக்க போறாளோ. கேட்டா கைலாயத்துல ஏகப்பட்ட சேலை இருக்கு. நீ நல்ல 5 வயசுல அழகா இருந்தா 20 வயசு என்ன ரெட்ட அழகா இருப்பா. அப்புறம் அப்பன் சொல்லிக்கிட்டாருவா எனக்கு 20 வயசு அழகு 20 வயசு அழகும்பா. ஆமா, அப்புறம் 25 வயசு என்ன சொல்லுவா? அப்படிதான் சொல்ல முடியும். அப்பதான் நாள் பட்ட மாதிரி தெரியாது. அது சரி, நாள் பட்டு தேங்காய் விளைஞ்ச மாதிரி தெரியும். அதனால இவ இங்க இருக்கவே கூடாது. ஆமா, இவங்க இருக்கப்படாது. இவன் இருந்தா என்ன நம்மள வம்பாகி போட்டுருவான். அது உண்மைதான். அதனால இவளை நாட கடத்தணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம அண்ணன் தான் சரி. அண்ணே ஓடி அண்ணே அப்படின்னா வந்துட்டாரு. தூக்கிட்டு போங்கோன்னா அந்த பிள்ளை எங்க கொண்டு வைக்கிறது? எங்க கொண்டு வைக்கலாம்? பகவான் எங்க போக மாட்டாரோ அங்க கொண்டு வச்சுட்டு வாங்கோன்னா பார்த்துட்டாரே. கோபாலம் காளி 8 பேரு கொண்டு வாரே, கொண்டு வாரே கோபால கண்ணவிழா. போட்டு போட்டு ஏ கோபால கண்ணவிழா பிள்ளைகளை தூக்கி கொண்டு கோபால எட்டு பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு கோபால கண்ணபீரான் பகவான் எங்க போக மாட்டாரு? சந்திரமாமணி சோலைக்கு தான் போக மாட்டாரு. அங்கதான் போக மாட்டாரு. அங்க கொண்டு வைக்கணும்னு சொல்லி வர்றா. அப்ப அங்க கொண்டு வச்சுட்டாரு. அப்ப அங்க யார் இருக்கிறா? யார் யாரு? சந்திரமாமணி வரை உட்கார்ந்து இருந்தா. பெரியவர் இருக்கிறாரு. ஓ தாத்தா பெரியவரே, என்ன இந்த அட்டகாளி 8 பேரை நீங்க தான் பாதுகாக்கணும். அப்படி ஐயா? ஆமா, பாதுகாத்து தானே பாதுகாத்துக்கிட்டணும். நான் எப்போ வந்து கேட்கறனோ அப்போ நீங்க கொடுத்துடணும். அப்ப கொடுத்துறது ஐயா அப்படின்னு சொல்லி 8 பேரை கொடுத்துட்டு அவரு போயிட்டாரு. அந்த அட்டகாளி 8 பேரை வளர்த்து கொண்டு வர்றாரு பெரியவர். பத்திரகாளி, முப்படாதி, ஈஸ்வரி, சந்திரமாரி. ஆமா, அட்டகாளி 8 பேர் விளக்கத்தை பாரு. இருக்குது 4 பேர் என்னமா அதனால பகலையில கத்திரிக்காய் விட்டு விக்கல. எங்க போற மாரியாத்தா? என் வீட்டு பக்கம் வந்துட்டு போறேன். நைட்ல கத்திரிக்காய் விக்க. ஆமா, என்னத்தையாவது வித்துக்கோல. அதனால அட்டகால 8 பேருங்க வா அப்படின்னு சொல்லி 8 பேரும் அப்படியே உட்கார்ந்து இருக்கிற. ஆமா, அப்போ தாத்தா இருக்கிறாரே தாத்தா. ஆமா, அப்ப அவளுக்கு தாத்தா தானே வேணும். ஏன்னா அவ அம்மாள அவர் தான் பெத்தாரு இல்லையா? பெத்து கட்டி கொடுத்து இப்பதான் அவ வந்து வந்திருக்கா. அம்மாளை பெத்தவரா அப்பனை பெத்தவரான்னு தெரியாது. ஆமா, இந்த உள்ள உலகத்துக்கு அவன் தான் அப்பனான்னு தெரியல. அதானே தாத்தா. ஏ தாத்தா பெரியவரே. உடனே அட்டகால 8 பேர் ஓடி தாத்தா கட்டி பிடிச்சுக்கிட்டா. சரி, ஆமா, கட்டி பிடிச்சுட்டு தாத்தா தாத்தான்னு அழுவுதா. அழாத ஓரத்துல உட்காரு. என்ன தாத்தா தாத்தான்னு அழுவுத? ஓரமா உட்காருங்க எல்லாரும். நீ மூத்த வண்ணி எங்க உட்காரு, நீ இளைய வாங்க உட்காரு. தாத்தா சொன்னா நீங்க கேட்கணும், சேட்டை பண்ணக்கூடாது என்று சொல்லி 8 பேரும் 6-7 வயதாச்சு அழகாக வளர்ந்துவார். பத்தீர காளியம்மா ஏ தாயான ஈஸ்வரியா சந்தன மாரியம்மா மாரியம்மா வடக்குத்தியா அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் விளையாடி இருக்காளே. விளையாடி கொண்டிருக்கிற
வாரா. சரி. 6-7 வயதாச்சு, அழகாக படித்து வாரா. நல்லா படிக்கிறா. 7-8 வேலை என்ன செய்யறா? நல்லா என்சூடி படிக்கிறா. 10 வயதாச்சு, பலகலையும் படிச்சா. பாராத பாடம் இல்லை, எடுக்காத ஏடு இல்லை. கிடையாது கிடையாது. என் அம்மையான காளி அம்மா மாறி அம்மா பத்திரகாளி. சரி. அட்டகாளி 8 பேர்களும் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறா. ஆமா. அப்போ எல்லாரும் மூத்த வார காளி கடை கூட்டிருக்காளே காளியம்மா, அவ உட்கார்ந்து ஓரம் அழுதுன்னு இருக்கா. ஏமா அழுவுதா? அவ உடம்புக்கு எப்படி வருது அழுவுதா? ஆமா. அவாட்ல அவ அழுதுட்டு போறா, நீ ஒம்பல்ல நீ அழு. ஆமா, அவளுக்கு வாயில இருந்து அழுதா இல்லையா? அக்கா பத்திரகாளி அக்கா, அக்கா ஏ பத்திரகாளி அக்கா, அப்பா அம்மாவை பார்க்கணும். சொல்லப்படாது, அதெல்லாம் சொல்லப்படாது, செல்லாது. அது இந்த செல்லுத மாதிரி கிடையாது. அதனால அம்மாவும் பார்க்க முடியாது, அப்பாவும் பார்க்க முடியாது, 2 பேரும் நம்ம பார்க்கவே முடியாது. அதனால உங்க அப்பா அம்மா வேணும்னா நீங்க வந்து என்ன பண்றீங்க, தவம் இருங்க. தவம் இருக்கணும்னா அப்போ யாகத்தை வளங்கன்னாரு. யாகத்தை வளர்க்கும். உடனே பார்த்தா பத்திரகாளி, ஏ ஈஸ்வரி சந்திரமாரி, நம்ம எல்லாம் சேர்ந்து யாகம் வளர்ப்போம். பகவான் கைலாசத்துக்கு வந்து விட்டு வந்துருவாரு. என்ற அட்டகாளி 8 பேர்களும் 50 அடி ஆழத்திலே 50 அடி நீளமாக ஆழ கொள்ளிய வெட்டி அக்கினிய வளர்க்கால ஆழஞ்சொப்பி அரசஞ்சொப்பி ஓங்கஞ்சொப்பி புளியஞ்சொப்பி நாங்குமரம் கொங்குமரம் நாங்குமரம் நல்லதோரு நீயத்தான ஊத்துவாளா யாகத்தை வளர்ப்பாளை யாகம் தக 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 தகன்னு எரியுது. பாட்டு கைலாசத்துல பகவானுக்கு இருக்க முடியல. ஆமா, நேர சொன்னா பார்வதி, என்ன நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, பிள்ளை கொடுக்காதன்னு சொன்னேன். சொன்னீங்க. அட்டகாளி 8 பேரை கொடுத்துட்டு என்ன எரிக்கிற, யாகத்தை வளர்க்கிறா. அப்படியா? யாகத்தை அணைச்சிட்டு வா அப்படின்னாரு. உடனே பார்வதி பார்த்தா, அவ உடனே தூக்கிட்டா. தூக்கிட்டு ஓடியாரா. பரவாயில்ல, ஏன்னா புருஷனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா காப்பாத்தணும் இல்லையா? அது பகவானுக்கு. ஆமா, சாதாரணப்பட்ட மனுஷனால பிரச்சனை கிடையாது. எல்லா ஜீவனுக்கும் படியெடுக்கக்கூடிய பகவானுக்கு பிரச்சனைனா அது பார்வதியை தீர்த்து வைக்கணும். தீர்த்தம் வைக்கணுமா வேண்டாமா? தீர்த்தம் வைக்கணும். தீர்த்தம் வைக்கணும். நமக்கு ஒண்ணுன்னா நம்ம பொண்டாட்டி மாதிரியே எப்படி ஓடியாருதா ஜொலோ தூக்கிட்டு பாரதி சூலத்தை தூக்கிட்டு வரதானே ஜீவா. உடனே தூக்கிட்டு ஓடியாரா. உடனே நேர எங்க வருகிறா? எங்கம்மா? சந்திரமாமணி சோலைக்கு வந்தா. ஏ பத்திரகாளி, ஏ ஈஸ்வரி. என்ன? ஏ அம்மா ஈஸ்வரி. என்னக்கா? என்னக்கா? மாரியம்மா, காளியம்மா. என்னக்கா? எல்லாம் உட்கார்ந்து பழக்கட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். நான் சொல்லலாம் சொல்லுவேன் தவிர கத்துன்னு கத்திட்டு இருக்கேன். 8 பிள்ளைங்க பழக்கட்டுக்கிட்டு இருக்கு. நான் பழக்கம்னா விடுவேன், எனக்கு ஜாலியா தானே. பழக்கம் விட்டுட்டு அதை விட்டுட்டாவா இதை விட்டுட்டு வாங்குது. ஆமா, பழக்கம் ஆள் எல்லாம் வந்து சொல்லுவேன். அதனால அட்டகாளி 8 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. உடனே அங்க இருந்து வந்தா, எம்மா ஏ பத்திரகாளி ஈஸ்வரி மாரியம்மா சந்திரமாரி, என்ன அட்டகாளி 8 பேர் யாகத்தை வளர்க்க அணைக்க போறீங்களா இல்லையா? அணைக்க மாட்டோம். ஏன் முடியாது? அத்தான் வரட்டு யாகத்தை அணைக்கிறோம். அவர் வரமாட்டாரு. வரமாட்டாயா? காளியம்மா தூக்கி ஊத்தி டப்பாவில் இருக்க நெய்ய. ஆமா, உடனே எல்லாரும் ஊத்துனாங்க. யாகை தக தகன்னு எரிஞ்சுது. பார்த்தா பார்வதி அங்க போனா அவர் மிஸ் இங்க வந்தா உங்க தொல்லை இனிமே உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு விறுவிறு போனா தீல இறங்கிட்டா பார்வதி. உடனே பத்திரகாளி பார்த்தா, எட்டி பாக்கா, ஏ ஈஸ்வரி, என்ன ஏ சந்திரமாரி, மாரியம்மா, காளியம்மா எல்லாரும் ஓடி வந்துட்டேன். அக்கா இறங்கிட்டாடி தீல. அக்கா இறங்கிட்டாளா? கருகிட்டா. அவங்க பின்ன நமக்கு என்னடி இருப்பு, வாங்க நம்மளும் போவோம். எல்லாரும் போன பிறகு நம்ம ஏன் ஒத்துல டீ வருது. ஏ டீ வந்துட்டா ஒரு பக்கத்தை எறிட்டோம். டீ வந்து ஆகப்பட்ட அளவுக்கு வளர்ந்து வர எரியுதுன்னு நினைச்சேன். பையா வாங்க. அப்பதான் சந்திரமாரி காது கேட்டிருக்கு. நம்ம டீ போட்டு சந்திர மாதிரி பொறுமையா உள்ளவா. அதானே டீ டீ